இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அன்வாருக்கு இந்திய சமூகம் விசுவாசமாக இருப்பது ஏன்? கேள்வி எழுப்பினார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான நடப்பு அரசாங்கத்திலிருந்து இந்திய சமூகத்திற்கு வெளிப்படையாக எந்த ஒரு பலனும் இல்லாவிட்டாலும் பிரதமர் அன்வார் மற்றும் DAP கட்சி மீது இந்திய சமூகம் தொடர்ந்து விசுவாசமாக இருந்து வருவது ஏன் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். நடப்பு அரசாங்கத்தில் இந்திய சமூகத்திற்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுடன் வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் கல்வி இட வாய்ப்புகள் போன்றவற்றில் நியாயமாக கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் வழங்கப்படாத நிலையில் இந்திய சமூகம் தொடர்ந்து பிரதமர் அன்வார் மீது விசுவாசம் செலுத்தி வருவது தமக்கு புரியவில்லை என்று முன்னாள் கொத்தபாரு MP-யான ஜைட் இப்ராஹிம் வினவினார். நாட்டின் தேசிய நீரோடையிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு சமூகமாக போதுமான வருமானமின்றி ஓர் ஏழை சமூகமாக இந்தியர்கள் உள்ளனர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நாட்டின் பிரதமராக பொறுப்பு வகித்த போது இந்தியர்கள் அதிக மரியாதையுடன் நடத்தப்பட்ட ஒரு சமூகமாக பார்க்கப்பட்டது என்று ஜைட் இப்ராஹிம் நினைவு கூர்ந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு பொது தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானினால் பாரிசான் நேஷனல் தோற்கடிக்கப்படும் வரையில் இந்திய சமூகத்தின் மேன்மைக்காக அவர்களுடன் இணைந்து நஜீப் கூட்டாக வழங்கிய பல நன்மைகளை கொலாகுபுபாருவில் உள்ள 12,000 இந்திய வாக்காளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் சமூகவியல் பொருளாதார உயர்வுக்காக 10 ஆண்டுகள் அடிப்படையில் நஜீப் அறிமுகப்படுத்திய ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு இடைத்தேர்தலை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் தொகுதியில் உள்ள இந்திய வாக்காளர்கள் ஒன்றுபட்ட நிலையில் நஜீப்பை விடுதலை செய்யுமாறு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று இன்று தனது எக்ஸ் பதிவில் ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். தாய்லாந்து நரத்திவாட் சுங்கை கோலோக்கில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். அதேவேளையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் தாய்லாந்து போலீசாருடன் மலேசிய போலீசார் ஒத்துழைப்பு நல்குவர் என்றும் IGP குறிப்பிட்டார். மலேசியா மற்றும் தாய்லாந்து போலீசாரிடையே நல்லுறவு இருந்து வருகிறது. குறிப்பாக மலேசியா தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு விவகாரத்தில் கூடுதல் ஒத்துழைப்பு இருந்து வருவதாக ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். 2 வெளிநாட்டு பெண்களை கட்டாய தொழிலாளர்களாக வேலை செய்வதற்கு கடத்தியதாக கணவன் மனைவி இருவர் ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 33 வயது S குமரகுரு மற்றும் அவரின் மனைவி 32 வயது தி அகதீஸ்வரி ஆகியோர் நீதிபதி சுரிதா புடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 12 மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் அத்தம்பதியர் குற்றஞ்சாட்டப்படுவர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் வரையில் பொட்டிக்சன் தமன்பாயு இந்திரா லுக்குட்டில் உள்ள ஒரு வீட்டில் 41 வயது மியான்மர் மாதுவையும் 21 வயது இந்தியா பிரஜை மாதுவையும் கட்டாய தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்த கடத்தியதாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் மறு செவிமடுப்பு மே 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதியோர் இல்லத்தின் மேலாளரை ஏமாற்றியதாக
சலாயாங் முன்னாள் நகராண்மை கழகத்தின் ஊழியர் ஒருவருக்கு இன்று ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 7,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. 43 வயது முருகன் முனியாண்டி என்கின்ற அந்த ஊழியர் நீதிபதி அவாங் கரிஸ்னடா அவாங் மாமூட் முன்னிலையில் 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டு அவர் இக்குற்றங்களை ஒப்புக்கொண்டதை அடுத்து இத்தண்டனை வழங்கப்பட்டது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 417 பிரிவின் கீழ் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்லாங்கூர் தமன் ஸ்லாயாங் சிகார் மற்றும் ஜலன் ராஜா லாவோட்டில் உள்ள வங்கியில் அந்நபர் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமர்லோ கிழக்கு கரையோர நெடுஞ்சாலையின் 98.6 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவருக்கு மரண விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மாது ஒருவரின் தடுப்பு காவல் இன்று நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசாரணைக்கு உதவும் வகையில் 35 வயது அந்த மாது குற்றவியல் சட்டம் 304A பிரிவின் கீழ் 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த தடுப்பு காவல் இன்று திங்கட்கிழமை முடிவடைந்ததைத் தொடர்ந்து மேலும் அம்மாதுவின் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருப்பதாக தமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மஸ்லன் ஹசன் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் குறிப்பிடப்பட்ட நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த மிட்சுபிஷி 3 டன் ரக கார் ஓட்டுநர் திடீரென்று வேக கட்டுப்பாட்டை குறைத்ததில் பின்புறத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த சுசுகி GSX-R 1000 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வேக கட்டுப்பாடின்றி அதன் மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அம்பங் தமன் புத்ராவில் எரிவாயு கொள்கலனை தூக்குவதற்கு மறுத்ததால் பொருள் அனுப்புனர் ஒருவர் அடித்து காயப்படுத்தப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணியளவில் பாதிக்கப்பட்ட 36 வயது ஆடவர் எரிவாயு கொள்கலன்களை எடுத்துச் செல்லும் போது தவறுதலாக சம்பந்தப்பட்ட நபர் மீது மோதியதாகவும் எரிவாயு கொள்கலனை மோட்டார் சைக்கிளில் வைப்பதற்கு அந்நபர் உத்தரவிட்ட போது அதை பாதிக்கப்பட்டவர் மறுத்ததாகவும் தெரியப்படுகிறது. பின்னர் ஆத்திரமடைந்த அந்நபர் தலைக்கவசத்தை கொண்டு பாதிக்கப்பட்டவரை அடித்து காயப்படுத்தியதாக அம்பங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அசாம் இஸ்மாயில் கூறினார். இது குறித்து குற்றவியல் சட்டம் 427 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேகிக்கும் நபர் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக முகமது அசாம் விவரித்தார். தாய்லாந்து சுங்காய் கோலோக் கம்போங் பாசிமாஸில் வெடிகுண்டு தாக்கிய சம்பவ தொடர்பில் அந்நாட்டின் 4 பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். இன்று நள்ளிரவு 12:05 மணியளவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுங்காய் கோலோக் பகுதியை சுற்றிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேளை இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சுங்காய் கோலோக் மாவட்ட போலீஸ் தலைவர் போல் கோல் ஜட் சடாவிட் இன் பரப்பன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரோந்து பணிக்கு செல்லும் வழியில் சந்தேகிக்கும் நபர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக ஜட் சடாவிட் இன் பரப்பன் கூறினார். இவ்விபத்தில் படுகாயத்திற்கு ஆளான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் சிகிச்சைக்காக சுங்காய் கோலோக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். ஸ்லாங்கூர் தமன்பர் இண்டஸ்ட்ரியன் மேருவில் நிகழ்ந்த தீ விபத்தில் 2 சாயம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் எரிந்து சாம்பலாகின. இன்று காலை 6:34 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் மோக்தார் தெரிவித்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து காப்பார், வடக்கில்லான், அண்டலாஸ் உட்பட மேலும் 5 தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து 39 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அமட் முக்லிஸ் கூறினார். சம்பவ இடத்தை வந்தடைந்த போது தீ வேகமாக மற்ற கட்டிடங்களிலும் பரவி இருந்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் அமட் முக்லிஸ் இன்று ஓர் அறிக்கையில் அறிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.